வீட்டில் பாவக்காய் செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2-3 நாள் இந்த மாதிரி தான் பாவக்காய் ஃப்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கே மிச்சம் இருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ இந்த பாவக்காய் ஃப்ரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலர் செவக்க வர்ற வரைக்கும் வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் வதங்கும் போது நம்மளுக்கு பாவக்காய் சீக்கிரமாக சுருண்டு வரும், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டுருக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் ஒரு 2 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது இந்த ஃப்ரை ரொம்ப சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நறுக்கிட்டு. தக்காளி பழத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. நல்லா அதோடைய சாறு எல்லாம் இறங்கி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் பாவக்காயை நல்ல விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயோடைய விதையை எடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப கசப்பாக போயிடும். இப்போ நான் சேர்த்துருக்க பாவக்காய் கொஞ்சம் கசப்பான பாவக்காய் தான். இப்போ பாருங்கள், பாவக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆயிலே வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் படுறது அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பாவக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தது போல். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாட்டி மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு மசாலா, வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போட வேண்டாம். இப்போ பாவக்காயில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பிடிச்சி வரணும். அதனால் இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 15 நிமிஷம் திறக்கவே கூடாது. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். வேணும்னா இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு பாவக்காய் நல்லா சுருண்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா முட்டை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக பாவக்காய் பிடிக்காது, அல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த மாதிரி பாவக்காய் ஃப்ரையை இது போல் முட்டை சேர்த்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பாவக்காவுக்கு நான் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு குழி பறித்து முட்டையை கிளறுங்க. நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் கழித்து அது எல்லாத்தையும் சேர்த்து புரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாவக்காவோட நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி முட்டையை மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல உதிரியாக வந்துடும். நல்ல இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொத்தி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா முட்டை தனியாக ஒரு ஷேப்பில் இருக்கும், பாவக்காவோட மிக்ஸ் ஆகாது. இப்போ இந்தளவுக்கு நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரை பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் முட்டையோட ஜூஸியாக இருக்கணும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்ல உதிரியாக ஃப்ரை மாதிரி இருக்கிறதுக்காக உதிர்த்து விட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் பெப்பர் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்